ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சுலபமாக ரெண்டு பொருளை வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒன்று உளுந்து, இன்னொன்று தேங்காய். இந்த 2 பொருளை வச்சு நம்ம சிம்பிளான, அதுவும் ரொம்ப 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 உடம்புக்கு ஹெல்த்தியான தேங்காய் பால் பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பணியாரம் செய்ய உளுந்து எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/4 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்தை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஊறின உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றாமல் இந்த அளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா பணியாரம் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த அளவு கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்தது தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி 2 தேங்காயை உடச்சி திருவி எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. திருவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டின தேங்காய் பாலோட நம்ம இப்போ ஒயிட் சுகர் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் ஒயிட் சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நெக்ஸ்ட் அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச உளுந்து மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அரைச்ச மாவை நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட உடனே எப்படி எண்ணெயிலேருந்து மிதந்து வருது பாருங்கள். தேவையான அளவு நம்ம எண்ணெயில் பணியாரத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி எல்லாம் எண்ணெயிலேருந்து மிதந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடு நல்லா வேகும். பாருங்கள், பணியாரத்தோட கலரு நல்லா மாறி கோல்டன் ப்ரௌனில் எப்படி அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலிருந்து இந்த பணியாரத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பணியாரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் பால் பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களே. அதுவும் சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி தேங்காய் பால் பணியாரம் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உளுந்தும் தேங்காய் பாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.